Good morning, students. Now we are going to study about 7th standard social science, term 3 from history, unit 2. The lesson name is art and architecture of Tamil Nadu. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை கட்டடங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா கோயில்களை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா கற்ற நோக்கங்கள். இதுல என்னெல்லாம் இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டு அண்டர்ஸ்டாண்ட் தி எவாலுவேஷன் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன் சவுத் இந்தியா. அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கலை கட்டடக்கலையுடைய எவாலுவேஷன் பரிணாமங்களை பத்தி நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு கெயின் நாலேஜ் அபவுட் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான கலாச்சாரத்தை பத்தி நம்ம அறிந்து கொள்ள போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு நோ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பல்லவாஸ், சோழாஸ், விஜயநகரா அண்ட் நாயக். சோ இந்த அரசர்களுடைய பங்களிப்பு கோயிலுக்கு என்ன அப்படின்றத நம்ம இந்த லெசன்ல பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா என்ன சொல்றாங்க, in Tamil Nadu the evaluation of Tamil temple architecture took place in 5 stages. அதாவது 5 காலகட்டங்களாக இதுல பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்லவா எப்போக்னா பீரியட், காலம் அப்படின்னு அர்த்தம். சோ அவங்களுடைய காலம், பல்லவர்களுடைய காலம் 600 to 850 சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயர்லி சோழா எப்போக்னா முற்கால சோழர்கள், அவங்களுடைய காலகட்டம் 850 to 1100. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேட்டர் சோழா எப்போக். லேட்டர் சோழா அப்படின்னு பார்க்கும்போது பிற்கால சோழர்களுடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1100 to 1350 அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜயநகர நாயக் எப்போக்னா விஜயநகர் நாயக்கர்களுடைய காலங்கள். சோ 1350 to 1600. சோ இந்த காலகட்டத்துல அவங்களுடைய கட்டடக்கலையுடைய வளர்ச்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடர்ன் எப்போக்னா நவீன காலம், அதனுடைய காலத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 5 ஸ்டேஜஸ் அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுல பாத்தீங்கன்னா the Pallava king Mahendravarman was a pioneer in rocket architecture. ராக்கெட், அதாவது ராக்கெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பாறை இருக்கு, அதை குடைஞ்சி அவங்க ஒரு கோயிலா அமைக்கிறது. ராக்கெட் டெம்பிள், குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு முக்கியமான ஒரு முன்னோடி யாருன்னா மகேந்திரவர்மன். அவரு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுல இந்த ராக்கெட் டெம்பிளை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு டெம்பிள் வாஸ் த ஃபர்ஸ்ட் ராக்கெட் டெம்பிள் பில்ட் பை ஹிம். அதாவது இப்போ பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் இருக்காரு இல்லையா, அவரு முதல்ல எங்க அந்த டெம்பிள கட்டுறாருன்னா மண்டகப்பட்டுன்ற இடத்துல ராக்கெட் டெம்பிள ஃபர்ஸ்ட் அவரு கட்டுறாரு. சோ இங்க பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு டெம்பிள் வாஸ் த ஃபர்ஸ்ட் ராக்கெட் டெம்பிள் built by him. Rocket cave structure has 2 pillars. ராக்கெட் அந்த குடைவரை கோயில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பில்லர்ஸ் இருந்து பாருங்க. சோ அந்த 2 பில்லர்ஸ் ஃப்ரண்ட்ல வச்சு ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு அவர் என்ன பண்ணிருக்காரு, கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 2 பில்லர்ஸ், அது 2 பில்லர்ஸும் பாத்தீங்கன்னா கருங்கல்லே செதுக்கி வச்சிருப்பாங்க. சோ அதுதான் அவருடைய ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா the front that hold it all the cave temples have simple sanctum. அதாவது முக்கியமா சொல்றாங்க அவருடைய அந்த
குடைவரை கோயில் ராக்கெட் டெம்பிள்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 பில்லர்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த 2 பில்லர்ஸ் தான் அந்த அந்த ஹோல் டெம்பிளையே தாங்கி இருக்கிற மாதிரி முன்னாடி ஒரு குட்டி மண்டபம் மாதிரி அதுல வந்து ஒரு ஷெட் மாதிரி அதுலயே அமைச்சிருப்பாங்க. சோ இந்த 2 தூணும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்றாங்க. அது இல்லாம அந்த சாங்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருவறை, அதுலயே ஒரு சின்ன கருவறைய வச்சிருப்பாங்க. கட் ஆன் த ரியர் சைட் ஆஃப் த வால்லே ஒரு சின்ன கருவறைய அமைச்சு வச்சிருப்பாங்க. அங்க இருக்கு பாருங்க. சோ வித் எ ஃப்ரண்டேஜ் ப்ரொஜெக்டிங் மண்டபம், அந்த முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ இதை எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, இந்த கோயிலை வந்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தான் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் த ஷோர் டெம்பிள். ஷோர் டெம்பிள்னா என்ன? கடற்கரை கோயில். கடற்கரை கோயில், the shore temple at Mahabalipuram, also called the Seven Pagodas, was built by the Pallava king Narasimhavarman II. It is the oldest structural temple in South India. அதாவது நரசிம்மவர்மன் டூன்றவர் என்ன பண்றாரு, கடற்கரை கோயில கட்டியிருக்காரு. சோ 7 பகோடாஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 கோபுரங்கள் அமைக்கப்பட்ட கோயில்கள், அதுதான் 7 பகோடாஸ் அப்படின்றது. பகோடாஸ்னா கோபுரங்கள், கோபுரங்கள் கோயில் இருந்தாலும் கோபுரம் இருக்கும். அப்ப 7 கோயில்ல அந்த 7 கோபுரங்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா 7 பகோடாஸ் சொல்றாங்க. சோ இத கட்டினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன். இது வந்து ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியால மிகவும் பழமையான ஒரு கட்டடக்கலைக்கு இதுவும் ஒன்று அப்படின்றாங்க, ஒரு முன்னோடிய சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன் II, ஆல்சோ known as ராஜசிம்மா. நரசிம்மவர்மனை என்ன சொல்றாங்க, ராஜசிம்மன் அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. built the காஞ்சிபுரம் கைலாசநாதர் டெம்பிள். அவரு தான் எதை கட்டியிருக்காரு, காஞ்சிபுரத்துல இருக்க கைலாசநாதர் டெம்பிளை கட்டினவரு இந்த ராஜசிம்மன். ராஜசிம்மனுக்கு இன்னொரு பேரு நரசிம்மவர்மன் II. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைகுண்ட பெருமாள் டெம்பிள் அட் காஞ்சிபுரம் வாஸ் பில்ட் பை நந்திவர்மன். நந்திவர்மன் எதை கட்டியிருக்காரு, நந்திவர்மன் பாத்தீங்கன்னா முக்கியமா வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியிருக்காரு. சோ மகாபலிபுரம் மாமல்லபுரம் இஸ் பில்ட் ஆஃப் கட் ஸ்டோன்ஸ் ராதர் than the carved out of caves. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இவரு எப்படி கட்டியிருக்காருன்னா கருங்கல்ல பிளாக் மாதிரி கட்ட கட்டமா என்ன பண்றாரு, கட் பண்ணி அதுல வந்து கோயிலா கட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் எப்படி இருக்காரோ பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையை குடைஞ்சு கோயிலா கட்டியிருப்பார். ஆனா இவரு என்ன பண்றாருன்னா அந்த கருக்கல்ல கட்ட கட்டமா கட் பண்ணி அதுல வந்து அவங்க கோயிலை கட்டியிருப்பாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சோ அந்த கல்லு எல்லாம் பிளாக்ஸ்ல பாருங்க, அப்படியே கல்லா கட்ட கட்டமா இருக்கு இல்லையா. சோ இது கல்லுல அவங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா it has 2 shrines. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 2 சன்னதிகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் டு சிவா அண்ட் த அதர் டு விஷ்ணு. ஒன்னு சிவனுக்காகவும் இன்னொன்னு விஷ்ணுக்காகவும் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தர்மராஜா ரதா, பீமா ரதா, அர்ஜுனா ரதா அண்ட் நகுல சகாதேவ ரதா. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பிக்சர்ல அவங்களுடைய அந்த டெம்பிள தான் காட்டியிருக்காங்க. ரதா மாதிரியே அந்த கோயிலை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வடிவமைச்சிருப்பாங்க. அதான் அவங்களுடைய ஸ்பெஷல். சோ இதுல இருக்கிற எல்லாருடைய ரதம் இது வந்து மகாபாரதத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. சோ அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டா கட்டமைக்கப்பட்ட ஒரு கோயில் தான் இது. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தோம்னா அடுத்து என்ன இருக்குன்னா த அர்ஜுனாஸ் பெனான்ஸ். அர்ஜுனா பெனான்ஸ்னா மகாபாரதத்துல வரக்கூடிய முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுனரு. சோ அவர் கடுமையான ஒரு தவம் இருக்கிறார்.
எதுக்காக தவம் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாசுபதாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தை சிவன்கிட்ட இருந்து பெறுவதற்காக ஒரு கடுமையான தவம் இருக்காரு. சோ அந்த தவத்தை பேஸ் பண்ணி ஒரு கோயிலா கட்டியிருப்பாங்க. சோ அது அந்த கோயில் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அர்ஜுனாஸ் பேன்ஸ் carved on the face of a granite boulder. அதாவது கிரானைட்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பளிங்கு கற்களால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து பளிங்கு கற்களால கட்டப்பட்டிருக்கு. So magnificent relief measuring approximately 100 feet long by 45 feet high. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 100 அடி நீளமும் 45 அடி வந்து என்னது ஹைட்டும் வச்சு இந்த அர்ஜுனாஸ் பெனான்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம் இந்த லெசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the Mamallapuram monuments and the temples including the Shore Temple complex were notified as a UNESCO World Heritage Site in 1984. அதாவது 1984ல இந்த யுனெஸ்கோவால இது வந்து ஒரு உலக பாரம்பரியமான ஒரு நினைவு சின்னமா இதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. எப்ப கொடுத்திருக்காங்கன்னா 1984ல கொடுத்திருக்காங்க. Okay, thank you students. Next part, next video la பார்க்கலாம்.